எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து வாலி. ராமாயணத்தில் வர வாலியை பற்றி தான் இனி நான் சொல்ல போகிறேன். வாலியோட கேரக்டர் என்னன்னா, அவர் முன்னாடி யார் நின்னாலும் பாதி பலம் அவருக்கு போயிடும். யாருக்கு போயிடும்? வாலிக்கு போயிடும். முதல்ல இந்த வாலிலாம் யாருன்னு தெரிஞ்சுங்க. சொல்லப்பட்ட கதை வந்து எல்லாமே ராமாயணம் மகாபாரதம் எல்லாமே உனக்குள்ளே நடக்கிற உயிர் சமாச்சார விஷயங்கள் தான் எல்லாம். உன் உயிரை எப்படியும் போய் சாகாமல் நிலையில் வச்சுக்கின்ற தத்துவத்தை தான் இந்த அனைத்து கதையிலையும் சொல்லியிருக்கிறாங்க. இது உங்களுக்கு கதையாக சொல்லி புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி செஞ்சு வச்சுருக்கிறாங்க. நம்ம அந்த கதாபாத்திரத்தை தான் பார்த்தோமே தவிர அந்த கதைக்குள்ளே இருக்கிற உண்மையான உட்பொருள் கருத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம யாருமே பார்க்கலை. விஷயம் சிம்பிள், ஆனால் ப்ராசஸ்ஸு பெருசு. ஓகேங்களா? இப்போ வாலினா யாருன்னா, வாலினா வலின்னு அர்த்தம். எதை வலிக்கணும்? ஒவ்வொருத்தரும் ஜீவன் வந்து கடைசி நேரத்தில் வலிச்சுக்கிட்டு போகும். அப்போது அந்த வலியை முன்னாடி நீ நல்லா இருக்கும்போதே வலிச்சிடணும். அப்போது வலிக்கும் போது நீ பார்க்குற பேசுகிற அன்றாட வாழ்க்கையெல்லாம் செய்கிற பற்றியா அந்த வேலை உன்னால் செய்ய முடியாது. அப்போ அதோட பலம் வந்து அந்த வாலிக்கிட்ட போயிடும், அந்த வலிக்கிட்ட போயிடும். நீ வலிக்கிறதுக்கு நீ செய்கிற அந்த வேலைகளை வலிக்கிறதுக்கு அந்த அந்த சக்தியை நீ பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அப்போது நீ செய்ய வேண்டிய வேலையெல்லாம், வெளியே செய்ய வேண்டிய வேலையெல்லாம் அந்த சக்தியை நீ உள்ளே வலிக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது பாதி பலம் அதுக்கு போயிடும். மீதி பாதி பலத்தை வச்சு தான் இந்த உலக வாழ்க்கை நீ வாழணும். அப்போது வாழும்போது உனக்கு உடல் வலி, உயிர் வலி, துன்ப வலி, மனவலி, மன வேதனை, மனக்குழப்பம் நிறைய ஏற்படும். ஏன்னா நீ வலிக்குத்து இந்த உயிராட்டில் உனக்குள்ளேருந்து வெளியே போகிற உயிராட்டில் உனக்குள்ளே இழுத்து கட்டுப்படுத்துகிற சக்தியை தான் நீ பயிற்சி பண்ண போகிற. அந்த பயிற்சி பண்ணும்போது அதுக்கு பேர் வலி. இது காலப்போக்கில் வாலின்னு மாறிச்சு. வாலினா குண்டலினா குண்டியில் இருக்கிற நீன்னு அர்த்தம். உன் சக்தி ஃபுல்லாக கீழே இருக்குது. கீழே இருக்கிற சக்தியை ஆகாயத்துக்கு தூக்கும்போது ஒரு விதமாக ப்ராசஸ் பண்ணணும், வலிக்கணும். அப்போ வலிக்கும் போது உனக்கு ஏற்படுற மாற்றங்கள் தான் அந்த வாலி. அப்போது அந்த வாலிக்கிட்ட நீ போனினா உன்னோட வெளியே நடக்க வேண்டிய சக்தியெல்லாம் உள்ளுக்குள்ளே போகும்போது பாதி போல் அவனுக்கு போயிடும் என்ற தத்துவத்தை தான் வாலி கதையாக சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு யோக சம்பந்தமான சீக்ரெட். இதை சொல்கிறதுக்கு சரியான ஆளுங்க இல்லை. ஏன்னா சரியான பயிற்சியை கொடுத்துருந்தானா அந்த ஜீவனுக்கு அது தெரிஞ்சிருக்கும். உடம்பும் நோவக்கூடாது, மனசு நோவக்கூடாது. ஆனால் அப்படியே முக்தி அடைஞ்சு ஆகாயத்தில் பறந்தோன்னு நினச்சி யோகத்தை வாங்குறவன், யோகத்தை கொடுக்குறவன், யோகத்தை பயிற்சி பண்ணுறவனுக்கு நிலமெல்லாம் அறகுறையாக பயிற்சி பண்ணால் தெரியாது. சத்தியத்தை உணரணுன்னா நீ எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை எது படைச்சதோ அது மேலே உன் கவனத்தை வச்சு நீ யோகம் பண்ணினா புச்சிடலாம் அவனை. புரியுதுங்களா? இப்போ வாலியோட கதை என்னான்னு உங்களுக்கு புரிஞ்சுது. நன்றி, வணக்கம்.